இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்தும். அப்ப இன்றைக்கு இந்த ஜனவரி 26ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை கர்த்தர் ஏற்படுத்தி ஏன் நம்ம எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னா, தேவ வல்லமையினாலே மீண்டும் இந்த ஒரு விஷயம் நம்மை பலப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சிம்சோனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய சரித்திரம் இருக்குது. 13, 14, 15, 16 4 அதிகாரத்துல அவருடைய வாழ்க்கை டோட்டலா முடிந்து விடுகிறது. இந்த 4 அதிகாரத்திலிருந்து நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர். இரண்டாவது காரியம், தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டவன். மூணாவது காரியம், தேவனாலே பயன்படுத்தப்பட்டவன். அல்ல சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருந்து. அப்போ பெலிஸ்தியர்களுடைய ஆளுகைக்கு கீழாக அடிமையா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நெருக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கஷ்டப்பட விடுவாரா? தப்பு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிடா விட்டுறாரு. ஆனா அவர்தான் மன உருக்கம் உள்ள தெய்வமாச்சு. ஐயோ ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி திரும்பவும் அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு நபரை ரெடி பண்றார். அந்த மாதிரி பெலிஸ்தியர்களுடைய ஆளுகைக்கு கீழாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த சிம்சோனை அனுப்பி அவங்க என்ன செய்யறாங்க, பெலிஸ்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாகவும் நியாயம் விசாரிக்கும்படியாகவும் கர்த்தர் அவரை முன்குறிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய நிபந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனோவா தம்பதிக்கு பிள்ளைகள் இல்ல, மலடியா இருக்கிற அந்த அம்மா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. அவர்களை விடுவிப்பதற்காக இந்த தம்பதிக்கு ஒரு மகனை கொடுக்க வேண்டும் என்று யார் முன்குறிக்கிறாங்க? கர்த்தர் முன்குறிக்கிறார். அல்லேலூயா. மனோவா முன்குறிக்கல, மனோவா மனைவி முன்குறிக்கல, யாருங்க? ஆண்டவர் முன்குறிக்கிறார். அதான் சொன்ன முதல் காரியம், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன். சிம்சோன் தன் தாய் தகப்பனாலே நேர்ந்து விடப்பட்டவன் அல்ல. தனக்கு பிறந்த பிள்ளையை கொண்டு வந்து பொருத்தனை பண்ணல. பிள்ளை பெறாத மலடியா இருந்த அவர்களுக்கு ஆண்டவரே முன்குறித்து ஒரு பிள்ளையை கொடுத்து, இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? நசரேய விரதத்தோடு கூட நீ வளர்க்க வேண்டும். சவரகன் கத்தி அவன் தலையில படலாகாது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். முன்குறிக்கப்பட்ட ஒரு பிள்ளை சிம்சோன். ஏன்னா ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். இங்க ஒரு பக்கம் மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் பிள்ளை இல்லாத தம்பதிகளா இருக்காங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அடையாளத்தை கொடுத்து முன்குறிக்கப்பட்ட சிம்சோனை இந்த பூமியிலே கர்த்தர் அனுப்புகிறார். இவங்க 2 பேரும் விரும்பி பெற்றுக்கொண்ட பிள்ளை அல்ல. யார் முன்குறித்ததுங்க? கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார், ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். இப்ப இந்த நசரேய விரதத்தை குறித்து என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. தலைமையில என்ன செய்யக்கூடாதுங்க? முடிய சரைக்க கூடாது, திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது, மரித்து போன சடலங்களை தொடக்கூடாது. இது எல்லாம் செஞ்சா அந்த விரதம் முடிஞ்சு போச்சு, விரதம் முடிஞ்சு போச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விரதம் கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? இந்த விரதத்தில் இருந்தாலும் வெளியே போக கூடாது என்கிற ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் சிம்சோனை இந்த உலகிலே முன்குறித்து அனுப்பி வைக்கிறார். தேவன் முன்குறித்து இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எதாச்சியாய் நடக்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவருடைய முன்குறித்தலோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால ஆண்டவர் அழகா சொல்றார், உன் நினைவு என் நினைவு
அல்ல, உன் வழி என் வழிகள் அல்ல. அவர் என்ன முன்குறித்திருக்கிறாரோ அந்த முன்குறித்த திட்டத்தின்படியே சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது. இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் இந்த ஒரு அறிவு நம்மிடத்துல இல்லை. நான் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல நான் எப்படி பிறந்த, ஆண்டவனை இந்த உலகத்துல பிறக்க வைப்பதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? முன்குறித்து இருக்கிறார். யோவான் அழகா வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம சொல்றோம், ஐயோ நான் வியாதியோட இருந்தேன், உனக்கு ஒருத்தர் தேசப்பா பத்தி சொன்னாரு, நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. நம்ம தேடி போகல, நம்ம ஆண்டவரை தேடி போகல. ஆண்டவர் உங்களையும் என்னை முன்குறித்தபடியாலே அவர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது என்ன இல்லைங்க, திருப்தி கிடையாது. சில நேரத்துல சொல்லுவோம் நம்முடைய கணவனை குறித்து, ஐயோ எனக்கு வந்து வாச்சிருக்கிறான் பாரு, குடிகார நாய், அடிச்சுட்டே இருக்கிறா, சண்டை போட்டே இருக்கிறா, திட்டிட்டே இருக்கிறா, அதான் அவன் புருஷன் பாரு எவ்வளவு நல்லவனா இருக்கிறா, அந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா? ஆண்கள் கவலைப்படுவாங்க, பாரு நமக்கு வந்து வாச்சிருக்குது பாரு எவ்வளவு பெரிய ஒரு வாயாடுங்க, வாயை திறந்தா மூடுறதே கிடையாது. அங்கு பாரு சரிங்க சரிங்க, அந்த வார்த்தை தவிர ஒரு வார்த்தை வரதில்லை. நமக்கு வந்து வாச்சிருக்குது பாரு இப்படிப்பட்ட மனைவின்னு. பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, தருதலைங்க எனக்கு பிறந்திருக்குது பாரு எப்படின்னு. ஒன்னும் அடங்க மாட்டேங்குது, ஒன்னும் கீழ்ப்படி மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிராக சொல்லுது. இது பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் நான் நன்றாக யோசிக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு துணையா கொடுத்த கணவன், அவர் எனக்கு துணையாய் கொடுத்த மனைவி, நான் கரம் பிடிக்கும் பொழுது, அல்லது நான் தாலி கட்டும் பொழுது, அல்லது நான் மோதிரம் மாற்றும் பொழுது, நான் பைபிள் மாற்றும் பொழுது எப்படிங்க ஏற்ற துணையாகத்தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப ஏற்ற துணையா அவங்க இல்லைன்னு புலம்புறதுக்கு காரணம் யாருங்க? நான் இருக்க வேண்டிய விதத்துல இருந்திருந்தா என் கணவன் அப்படிப்பட்டவனாய் மாறி இருக்க முடியாது. கணவன் இருக்க வேண்டிய விதத்துல இருந்திருந்தால் மனைவி அப்படிப்பட்டவளாய் மாறி இருக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது ஏற்ற துணை. தப்பானதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஊழியக்காரங்க, நிறைய கிறிஸ்துவ விசுவாசிங்க இந்த ஒரு இருதயத்துல வேதனை ஓடிட்டே இருக்குது. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனா? இல்ல, ஆண்டவர் சரியாக முன்குறித்து தீர்மானத்தோடு கூட கொடுத்திருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மகனுக்கு இந்த மகள் தான், இந்த மகளுக்கு இந்த மகன் தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட ஒரு துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த துணையை குறித்து நான் என்ன செய்யக்கூடாதுங்க? முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் முறுமுறுக்கிறோம் யோசித்து பாருங்க. இருதயத்தை அப்படியே கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட திறந்து வைங்களா. எத்தனை தடவை நம்ம முறுமுறுத்து இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பலிபீடத்தில் நிக்கிற என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. முன்குறிக்கப்பட்ட ஒரு கணவனை, முன்குறிக்கப்பட்ட ஒரு மனைவியை, கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பிள்ளையை உதாசீனப்படுத்துவது, தூசிப்பது ஆண்டவரையே தூசிப்பதற்கு சமம். கர்த்தருக்கு கொடுத்த கணவரை நீ தூசித்துக் கொண்டிருப்பாயானால் அது யாரை தூசிக்கிறதுக்கு சமங்க? ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு சமம். கர்த்தருக்கு கொடுத்த மனைவியை நீ தூசித்துக் கொண்டிருப்பாயானால் அது ஆண்டவரை தூசிப்பதற்கு சமம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கொடுக்கப்படுகிற ஈவு. கர்த்தர் கொடுத்த ஈவ, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தருதல, விளங்காதது, ஐயோ அடங்காதது திட்டுறவே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஈவையா நமக்கு கொடுப்பார். யோசித்து பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. அவர் கொடுக்கும் பொழுது நல்ல ஈவாய் கொடுக்கிறார், அவர் கொடுக்கும் பொழுது ஏற்ற துணையாய் கொடுக்கிறார். அப்ப அந்த ஏற்ற துணை இன்னைக்கு அது ஏற்ற துணையா இல்லைன்னா எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குது. கர்த்தர் பிள்ளையாய் கொடுக்கும்
கொடுக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள பிள்ளையா என் கையில கொடுக்கிறாரு. அது இன்னைக்கு அடங்கல, கீழ்ப்படியல, இந்த தப்பு செய்யறா, அந்த தப்பு செய்யறான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, அப்ப இந்த இடைப்பட்ட நாட்களில நம்ம ஏதோ அவங்களை கரெக்டான விதத்துல கொண்டு போகல. ஆண்டவர் கொடுக்கல, அவர் முன்குறித்து கொடுக்கிறார். நான் எங்க போகணும், யார் எனக்கு மனைவி, யார் எனக்கு கணவன், யார் எனக்கு பிள்ளை, யார் எனக்கு பாஸ்டர், யார் எனக்கு திருச்சபை, எல்லாமே கர்த்தர் அழகா முன்குறிச்சு கொடுக்கிறாருங்க. நீங்களும் அடைஞ்சு செய்யறதுல திருப்தி அடைவதில்லை. ஆண்டவரையே குறை சொல்லிட்டு, ஆண்டவரையே திட்டிட்டு, எனக்கு மாட்டியா, எனக்கு மாட்டியா, எனக்கு மாட்டியான்னு மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இங்கே உங்களையும் என்னையும் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். நம்ம குடும்பம் அழிஞ்சு போறதுக்காக கர்த்தர் குடும்பத்தை கொடுக்கல. நம்முடைய குடும்பத்தை 4 பேரு கேவலமா பேசுறதுக்காக குடும்பத்தை கொடுக்கல. எதற்காக குடும்பம், எதற்காக சபை, எதற்காக உறவுகள்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் கொடுத்த ஒண்ணு தப்பா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா கொடுக்கிற ஒண்ணு தப்பா இருக்குமா? ஆண்டவர் எனக்கு இந்த கணவனை, மனைவிய, பிள்ளைகளை, இந்த ஊழியக்காரன், இந்த சபையை கொடுத்திருக்கும் பொழுது அது நீ தப்புன்னு சொன்னா யாரை சொல்லுவதற்கு சமம்? ஆண்டவரை சொல்றதுக்கு சமம். கர்த்தருக்கு எதிராக நிற்பவன் நிக்க முடியுமா? நீங்களும் நானும் நிக்க முடியுமா? நீங்களும் நானும். ஆனா நிறைய நேரத்துல ஏன் அந்த தேவ வல்லமையினால நான் நிரப்பப்பட முடியலன்னா, நான் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டவன் என்கிற எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இல்ல. வாழ்க்கையில இல்ல. வசன எபிரேயர் அழகா சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றி நிற்கிற பாவம், கவலை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே. நமக்கு ஆண்டவர் ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அடுத்தவனுடைய ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆசைப்படாதீங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க, அடுத்தவங்களை போல வாழணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற, முன்குறித்து கொடுத்திருக்கிற உறவுகள், பிள்ளைகள், போதகர், திருச்சபை, ஊழியம், வேலை, அதுல பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்கணும். அவருக்கு தெரியும் எப்ப என்ன உயர்த்தணும், எப்ப என்ன ஆசீர்வதிக்கணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். என் வேலை என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடிட்டே இருக்கும். என் ஓட்டத்தை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி இல்லாமல் மற்றவங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் விழ ஆரம்பிக்கிறேன். சங்கீதம் 139 சொல்லப்படுகிறது, என் எலும்புகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே, அம்மாவுடைய வயிற்றுல கருவாக நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். தாயின் கருவில் உருவமே வரல, இன்னும் உருவமே வரல. உருவம் வருவதற்கு முன்பதாகவே உங்களை என்னையும் உருவமாய் சித்தரித்து பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரண இடத்துல வந்து உட்காருவேன். நம்முடைய குடும்பங்கள் சாதாரணமான குடும்பங்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, இந்த ஆலயம் சாதாரணமான ஆலயம் அல்ல, ஊழியக்காரர் சாதாரணமான ஊழியக்காரர் அல்ல. தேவனாலே முன்குறிக்கப்பட்டு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டவன். நசரேய விரதத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை என்னை முன்குறித்து சொல்றாரு. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் பிதாவிலே நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும்படியாக. நம்மளையே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளையே ஆண்டவர் இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார் சொன்னா, ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஆராதிச்சோம், காணிக்க போட்டோம், போனோம் என்பதற்காக அல்ல, அவருக்குள்ளா இருந்து கனி கொடுக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன்?
நான் கனி கொடுக்கும்படியாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க பேரு, ஆனா கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையே இல்லை. ஆனா இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க என்னிலே நிலைத்திருந்து என்ன செய்யுங்க, கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள். அப்ப முதல் காரியம், முன்குறிக்கப்பட்டவன் நான். சாதாரணமா நான் பிறக்கல. என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைங்க, என் பாஸ்டர், என் சபை, நான் செய்யற வேலை சாதாரணமானதல்ல. மற்றவனுக்கு அது சாதாரணமா தெரியலாம், மற்றவங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம். ஆனா எனக்கு தெரியணும், இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. சும்மா கொடுக்கல. நான் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கொடுத்திருக்கிற ஒண்ணு எனக்கு தப்பா இருக்குமா? சொல்லுங்க, தப்பா இருக்குமா? நாம தப்பா சொல்லலாமா? தப்பா சொல்லலாமா? ஆனா இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் கொடுத்தது நல்ல துணை, அவர் கொடுத்தது நல்ல பிள்ளைங்க, அவர் கொடுத்தது நல்ல சபை, அவர் கொடுத்தது நல்ல ஊழியக்காரன், அவர் கொடுத்தது நல்ல வேலை. இந்த இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, அது என்னன்றது யார் பார்க்கணுங்க? நான் தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.